சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நீங்க உதவும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தெரியுற QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல இங்க இருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயம் இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால அது இந்து கடவுள் அப்படின்றதுனால என்னடா ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் கூட இப்படி மூட பழக்கங்கள்ல சில பேர் போறாங்க, அவங்களையும் சேர்த்தே நம்ம பேசணும். இதற்கும் ஒரு படி மேல போய் ஒரு QR கோட் அனுப்பி இந்த ஸ்கேன் பண்ணி இதற்கு நீங்க டொனேஷன் அனுப்புங்க, பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அது வந்து இப்படி வந்து ப்ரமோஷன் பண்ணக்கூடாது இல்லையா? அது ஒரு தவறான ஒரு இப்போ முன்னாடி ஒரு காலத்துல வந்து இதே போல இந்த சம்பவத்துல பார்த்த மாதிரி இந்த தேங்காய் சுத்துற விஷயங்கள்லாம் வந்து அம்பலப்படுத்துறாங்க. அது எப்படி சுத்துது, அம்மிக்குழவி எப்படி சுத்துதுன்னு அம்பலப்படுத்துறாங்க. ஆனா ஒரு பிரபல நடிகருடைய மகளா இருக்காங்க, இவங்களும் ஒரு நடிகையா இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் ஏன் இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க? இல்ல அதான் சொல்றேன், அது கேட்கணும் கேள்வி. இந்த பெண்ணு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த 6 மாச குழந்தைக்கு வந்து அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொமோஷன், அதாவது காசை வாங்கிட்டு பண்றது. காசை கொடுத்தா இவங்க எதையும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட்டம் தான். சித்தரோட அருள்வாக்குல தேங்காவும் குலவி கல்லு சுத்துது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நானும் மாமா போன இடம் தான் திருப்பூர் அவினாஷி ரோட்ல வஞ்சிப்பாளையம்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாலை வராகி தெய்வீக சித்தர். விஜய் தேவகரகுண்டா, அஜய் தேவ்கான்னு, ஹிர்திக் ரோஷன்மா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய டைரக்டர். அவன் வந்து இப்போ அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து விளம்பரத்துக்கு வரான். சொல்றேன் நான், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்கல்ல சார், அதன் மூலமா தான் அவங்க அவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க. அதை ஒரு மையமா வச்சுதான் இது போன்ற ப்ரமோஷன்கள் சினிமா பிரபலம்னாவே பின்தொடர்வு அதிகமா இருக்குங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சமூக வலைதளத்துல இந்த இன்ஃப்ளூயன்சஸா இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய அந்த அலப்பறைகள் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ரொம்ப பாக்குறவங்கள விமர்சனத்துக்குள்ளாக்கும் வகையில தான் இருக்கு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சித்தரோட அருள்வாக்குல தேங்காவும் குலவி கல்லு சுத்துது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நானும் மாமா போன இடம் தான் திருப்பூர் அவினாஷி ரோட்ல வஞ்சிப்பாளையம்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாலை வராகி தெய்வீக சித்தர் பண்றார். இந்த சித்தர் சொன்ன அருள்வாக்கு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த வராகி அம்மன் கோயில் கட்டுறதுக்காக எங்களால முடிஞ்ச உதவியை பண்ணோம். நீங்க உதவும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தெரியுற QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல இங்க இருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு வராகி அம்மன் கோவில்ல தேங்காய் வந்து சுத்துது, அது மேல ஏறி நின்னா அம்மி குழவி சுத்துதுன்னு. இது வந்து பொய்யான தகவல்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்துட்டு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க இது போன்ற ஒரு தவறான வழிநடத்தல பண்றது எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயம் இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால அது இந்து கடவுள் அப்படின்றதுனால என்னடா ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் கூட இப்படி மூட பழக்கங்கள்ல சில பேர் போறாங்க, அவங்களையும் சேர்த்தே நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? இது மட்டும் இல்லை, இஸ்லாமியர் கூட இந்த மாந்திரிகம் பண்றேன், என்னது மோடி மஸ்தான் வேலை பண்றேன்னு சொல்லி சில ஃப்ராடுங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இதையும் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், கோயில் பக்தி என்பது வேறு, கடவுள் பக்தி என்பது அது வேறு. புரியுதுங்களா? மூடப்பழக்கம் என்பது அது வேறு. எப்போ எந்த கடவுள் நம்பிக்கையில் மூடப்பழக்கம் அதிகரிக்க தான் நாத்திகத்தை நோக்கி நகரும். அப்போ இது எல்லாமே போயிடா அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும் சொன்னால் அது கடவுளே இல்லைன்ற ஒரு நிலைக்கு போயிடுவோம் மனிதன், இருக்கா இல்லைங்களா? அதனால் மூடப்பழக்கத்தை ஒவ்வொரு மனிதன் எதிர்க்கணும், மூடப்பழக்கங்களை ஒவ்வொரு மனிதன் எதிர்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த இந்துஜா ரோபோ சங்கருடைய மகள் பண்ணது அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விளம்பரமாக தான் இது தெரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த தேங்காய் மேலே நிற்கிறது, அந்த கல் மேலே நிற்கிறது. தேங்காய் கல்லில் அந்த வெயிட்டுக்கு நின்னா ஆட தான் செய்யும். அதுவும் அந்த இது சுற்றிட்டு அதுவே ஆடுது, நீங்களும் போங்க, அது இதெல்லாம் வந்து தவறான. இதற்கும் ஒரு படி மேலே போய் ஒரு QR கோட் அனுப்பி இந்த ஸ்கேன் பண்ணி இதற்கு நீங்கள் டொனேஷன் அனுப்புங்க, பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அது வந்து இப்படி வந்து ப்ரமோஷன் பண்ணக்கூடாது இல்லையா? அது ஒரு தவறான ஒரு, இப்போ முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பிள்ளையார் வந்து பால் குடிக்கிறாருன்ற ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி விட்டு, அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால், அப்போது சோசியல் மீடியா இல்லை. அப்போ சோசியல் மீடியா இல்லாத காரணத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. அதனால் மூடப்பழக்கம் என்பது அறவே அறுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது என்ன எப்படி ஒரு தேங்காய் மேலே ஏறி நின்னா சுத்த தான் செய்யும், அது அந்த குண்டுக்கு போய் நின்னா சுத்த தான் செய்யும், இருக்கா இல்லைங்களா?
அது அந்த வலைய மாரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுது. அதை வந்து போட்டு அதை ப்ரொமோட் பண்ணிட்டு நிறைய பேர் இப்படி இருக்காங்க. பைத்தியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இது போன்ற அந்த கடவுள் பக்தி என்ற பேரில் அந்த ஒரு மூடப்பழக்கத்தை கொஞ்சமாக வளர்க்குது. அன்றைக்கி கூட ஒரு சாமியார்கிட்ட பேசிட்டே இருக்கேன். அவர் சொல்கிறாரு, நான் இந்த ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு 20 ஏக்கர் இடம் பிடிச்சிருக்கேன், மிக விரைவில் வந்து நான் கோயில் கட்டுவோம் பாய் என்னார். என்ன கோயிலுங்கன்னு சொன்னேன். கோயில் கட்டுவோம் பாய் என்னார். என்ன கோயிலுன்னா, இல்லை அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை சாய்பாபா, ராமர், இந்த கோயில்கள் எல்லாம் வந்து பழமையாயிடுச்சு, ஒரு புது கடவுளை உருவாக்குறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். கடவுளே இவங்க தான் உருவாக்குறாங்களா அப்படி சொல்றாரு அந்த சாமியார். இத்தனைக்கும் ஒரு பிரபலமான சாமியார், பல ஊடகங்களில் உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, கடவுள் வந்து புது கடவுளை உருவாக்க போறேன் நான் வந்து அங்கே. அப்போது இது வந்து திட்டமிட்டு மக்களை முட்டாள்களாக்கி, அதாவது பக்தியில் இருக்கக்கூடிய அந்த இறை பக்தி, கடவுள் பக்தியை கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறுவடை செய்கிறாங்க. இருக்கா இல்லைங்களா? அந்த அறுவடை செய்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இது இந்துஜா சங்கர் கூட இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட். ஏன் சொன்னால் அவங்க அந்த சினிமாவில் இதில் வந்தது. இப்போ அப்படியே பக்தி டர்ன் ஆகி அந்த பக்தி மூலயமா வந்து மக்களையும் பொருளாதாரத்தையும் ஈட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு நாடகம் மாரி அப்பட்டமான நாடகம் தான் அது. இதில் இருந்த மாற்றுக்கிறது. கடவுள் பக்தி என்பது வேறு. அது கடவுள் பக்தி என்பது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்காது. நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி இயக்குது நம்மளை அப்படின்றதுனால அது இருக்கே இல்லைன்றது ஒரு ஒரு கேள்வி இருந்தால் கூட, இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருக்குன்னு நினச்சி மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய அதுதான் மெயின். அது அந்த அடிப்படையில் வேறு. ஆனால் இது போன்ற மூட பழக்கங்கள் இப்போ இஸ்லாமியில் கூட கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜோசின்னு சொல்கிறேன், மாந்திரிகன்னு சொல்கிறேன், இந்த பாபா அந்த பாபா அப்படின்வானுங்க. நான்லாம் எத்தனையோ பேரை கூப்பிட்டுருக்கேன், வாங்கடா அப்படின்னு சொல்லி. வந்தாலும் செருப்பை கட்டி அடிப்பேன் அவனுங்களெல்லாம். ஏன்னு சொன்னால் அது மக்களை முட்டாளாக்கக்கூடாது. உங்களால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, அவனுங்களால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. மனிதன் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நடக்கிறத இவனுங்க தடுக்கவும் முடியாது இல்லையா? அப்படி இருந்துக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு அப்பாவி இந்த பக்தியில் இருக்கக்கூடிய பெண்களை ஏமாற்றி, குறிப்பாக பெண்களை ஏமாற்றி, இந்த கயிறை கட்டிக்க, அந்த கயிறு கட்டிக்க, இந்த தாயத்தை கட்டிக்க, அந்த தாயத்தை கட்டிக்க, இதை கட்டிட்டா உன் புருஷன் உன் பேச்சை கேட்பான், இதை போய் கட்டணும் உன் மாமியா உன் பேச்சு கேட்பான். மாமியாக தான் இருப்பான், மருமகளாக தான் இருப்பான், புருஷனை தான் இருப்பான். இருக்கானு இல்லையா? அவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நடந்துக்குவான். இவன் ஏதோ கையில் கட்டி காசை வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் காசை வாங்கி. இப்போ தமிழகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சில ஆசாமிகள் செய்கிற வேலைகளை கூட பிரபல ஊடகங்கள் வந்து தங்களுடைய ஊடகங்களுக்கு வரவழைச்சு எங்க எதிர்க்க செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே போல இந்த சம்பவத்துல பார்த்த மாதிரி இந்த தேங்காய் சுத்துற விஷயங்கள் எல்லாம் வந்து அம்பலப்படுத்துறாங்க. அது எப்படி சுத்துது, அம்மிக்குழவி எப்படி சுத்துதுன்னு அம்பலப்படுத்துறாங்க. ஆனா ஒரு பிரபல நடிகருடைய மகளா இருக்காங்க, இவங்களும் ஒரு நடிகையா இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் ஏன் இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதான் சொல்றேன், அது கேட்கணும் கேள்வி. இந்த பெண்ணு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த 6 மாச குழந்தைக்கு வந்து அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொமோஷன். அதாவது காசை வாங்கிட்டு பண்ணுறது. காசை கொடுத்தா இவங்க எதையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட்டம் தான் அது. அந்த ரோபோசங்கர் அந்த கூட்டம் எல்லாம் திரைப்படங்கள் ஏதோ காமெடியாக நடிக்கிறாங்க, அதோட பார்த்துட்டு போயிட்டே இருக்குமே, ரசிச்சுட்டு போயிட்டே இருக்குமே தவிர அதை விட்டுட்டு 2வது பக்கத்தை இவங்களுடைய பின்னாடி இருக்கிற பக்கத்து திரும்பினா ரொம்ப மோசமாக இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே அந்த கோஷ்டிங்க தான். இது ஒரு தவறானது. இதெல்லாம் வழக்கு போடணும். என்னை பொறுத்தவரையிலும் வழக்கு போட்டால் தான் உண்மையிலே வந்து இன்னொருத்தன் இப்படி பண்ண மாட்டான். இன்னொருத்தன் நாளைக்கு என்ன பண்ணுவான், நான் பாரு முள்ளு மேலே நடக்கிறேன், நெருப்பு மேலே படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி இருக்குது. அதாவது ஒரு கேமரா ட்ரிக்ஸு வச்சு எதை ஒன்றா பண்ணி யூடியூப்பில் வீடியோக்கள் போட்டால் மக்கள் பார்த்துட்டு ஒரு ஆச்சரியம் தான். இருக்கா இல்லைங்களா? இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவுடைய இது வளர்ச்சி விண்ண தொட்டு இருக்குது. எதோ ஒன்றா பண்ணலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் போட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கமே தடுக்கணும். அல்லது ஆன்மீகவாதிகள் இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து தெளிவான விளக்க உரைகளை நிகழ்த்தணும். இதெல்லாம் வந்து போய் பித்தலாட்டம் அப்படியெல்லாம் இல்லை. கடவுள் பக்தி என்பது வேறு. ஆனால் இது போன்ற மூட பழக்கங்கள்
இப்படி இது சுற்றுது அது சுற்றுதுன்னு இது மக்களை கவர் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குவதற்காக இவங்க செய்யக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்துஜா சங்கர் மட்டும் இல்லை, இந்த இஸ்லாமியர்கள் கூட நிறைய பேர் இந்த பாபா, சங்கிலி பாபா, சன்னியாசி பாபா, அந்த பாபா இந்த பாபான்னு சொல்லி நிறைய பாபா இருக்காங்க. எல்லாரையும் செய்ய ஒன்று கைது பண்ணி ஜெயிலில் போடணும், இல்லையா அவனுங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் தடுக்கணும். இப்போ சின்ன திரையில இருக்கக்கூடிய சிறிய நடிகர்கள் தான் இது போன்ற காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் வேலைகளை பண்றாங்க, தவறான விஷயங்களை ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய ஸ்டார் நடிகைகளும் நடிகர்களும் என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவிலான தொகையை வாங்கிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை உண்மையாதான். இப்போ அஜய் தேவ்கான் எல்லாம் என்ன இருக்குது, அவனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடிக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கான். அவன் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் விளம்பரம் கொடுக்குறான். நீ 5000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்க, நீ ஆன்லைன் சூதாட்டத்தை நீ எவ்வளோ விட்டாலும் பரவாயில்ல, நீ வீட்டில் உட்காந்து விளையாடலாம். ஆனால் அந்த நீ விளையாடுறதுக்காக பொதுமக்கள் விளையாடணும்னு அவன் என்ன பண்ணுவான், உன்னை மாரி கூத்தடிச்சு சம்பாதிச்ச சொத்து இல்லை யாருக்கிட்டே. விஜய் தேவகரகுண்டா, அஜய் தேவ்கான்னு, ஹிருத்திக் ரோஷன்மா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய டைரக்டரு. அவன் வந்து இப்போ அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து விளம்பரத்துக்கு வரான். நான் அதை சொல்கிறேன் நான். பட் இந்த ரசிகர்கள்லாம் என்ன ஆகும், அந்த இளைஞர்கள் சரி நம்மளும் ஆன்லைன் சூதாட்டத்தை ஆடுவோம். அதே தான் ஆன்லைன் சூதாட்டத்தை எப்படி இந்த நடிகர்கள், ஸ்டார் நடிகர்கள் வந்து எப்படி வந்து விளம்பரத்தை பண்ணி காசை அவனுங்களுக்கு இவ்வளோ சம்பாரிச்சும் பாருங்கள், அவனுங்க அடங்கலை. செத்தா 10 பைசா கூட போய் எடுத்துகிட்டு போக முடியாது. அவன் ஆசையாக வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு அவன் சாகும்போது அவனுக்கு போட்டு அனுப்ப போகிறதில்ல. அவன் ஆசையாக கட்டின பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ அல்லது அவன் கட்டின மாளிகையோ அவன் கூட வரப்போகிறதில்ல. அப்படி இருந்து நாதாரிகள் வந்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறதுக்காக இவனுங்க பண்ணுற அலப்பறை பாருங்கள். காசுக்காக பண்ணுறானுங்க, எல்லாம் அநியாயத்துக்கு பண்ணுறானுங்க காசுக்காக. எல்லாம் வயசாகி ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசில் இன்னும் கூட பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு அதில் வர்றது காசு பத்தாமல் இது மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் மூலிமா சமூகத்தை சீரழிக்க பார்க்குறாங்க. இவனுங்கெல்லாம் வந்து எந்த அரசு வந்து இவனுங்களுக்கெல்லாம் தண்டிக்கும்ன்ட்டு தெரியல. இது போன்ற சமூக வலைதளங்கள் மூலமா சமூக சீர்கேடுகளை உருவாக்கும் இந்த செயல்களை வந்து அரசாங்கம் ஒழுங்குபடுத்துகிறதா, கட்டுப்படுத்துகிறதா சரியான அளவில்? எங்கே அரசாங்கம் எங்கே கட்டுப்படுத்துது? ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து இன்னும் கட்டுப்படுத்தல அரசாங்கம். ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டுப்படுத்தினா கட்டுப்படுத்தலையே. ஆன்லைன் சூதாட்டம் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆப்புகள் வருது டெய்லி. நம்ம ஏதோ ஒரு கேம் போகுது ஏதோ சும்மா விளையாடிட்டு இருப்போம், ஃப்ரீ கேம். அதுலேயே வந்து விளம்பரம் வரும், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணு உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் இப்படியெல்லாம். ஆனா விளம்பரப்படுத்துற நடிகர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடிகருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும், பிடிச்சி கைது பண்ணாலும் சரி. இன்னொருத்தன் அதே மாதிரி நடிக்க மாட்டாங்கல்ல, அவங்க பணத்துக்காக வாங்கிட்டு நீ நடிச்சுட்டு போயிடுற நீ. ஆனால் அதை பார்த்து உன்னுடைய ரசிகர்கள் வந்து வழி தவறாங்க இல்லையா, அதனால எத்தனை பேர் தற்கொலைக்கு தூண்டல் ஆகிறாங்க. இப்போ இவங்க மீதெல்லாம் என்ன நடவடிக்கை? அதே மாதிரி தான் இப்போ இந்துஜா சங்கரும் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க அந்த பக்தி என்ற போர்வையில், ஏன்னா இன்னைக்கு பக்தின்றது 100% விழுக்காடு மக்கள் பக்தி, அந்த கடவுள் பக்தின்றது இருக்கு. அதை அவங்க அறுவடை பண்ண பார்க்கு யாரு, இந்த இந்துஜா சங்கர் வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்கல்ல சார், அதன் மூலமா தான் அவங்களை அவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க. அதை ஒரு மையமா வச்சுதான் இது போன்ற ப்ரமோஷன்கள். சினிமா பிரபலம்னாவே பின்தொடர்வு அதிகமா இருக்குங்க. சினிமா பிரபலம்னாவே இது மாரி இருக்கும். அந்த பின்தொடரக்கூடிய ரசிகர்கள் வச்சு இப்போ எப்படி விஜய் தன்னுடைய ரசிகர்களை வச்சு அரசியல் கட்சியாக ஆரம்பித்து ஆதாயம் தேட பார்க்குறேன். அதேமாரி இவங்க ரசிகர்களை, இவங்க பெரிய அளவுக்கு இல்லை ரசிகர்கள் இருந்தாலும் இவங்களுக்கு உண்டான ரசிகர்களை வச்சு இவங்க ஏதாவது ஆதாயம் தேடணும்னு பார்க்குறாங்க. அந்த ஆதாயத்தினுடைய எதிரொலி தான் இப்படி தேங்காய் சுற்றுது, அம்மிக்குருளி உருட்டு அப்படின்ற கதையை விட்டு அந்த வீடியோவை போட்டு அந்த வீடியோவுக்கு வந்து என்ன ஆகுது, எதிர்மறையான கமெண்ட்ஸும் வரும், ஆதரவான கமெண்ட்ஸும் வரும். இருந்தாலும் மக்கள் மத்தியில் இப்போ திருப்பூர் போனால் அந்த கோயில் எங்கடாவும் இருக்குது போய் பார்ப்போன்ற ஒரு எண்ணம் வருமா வராதான் கடவுள் பக்தி உள்ளவருக்கு? அதுதான் சொல்கிறேன். அதனால தான் வந்து நாத்திகம் கூடுது. நாத்திகம் வந்து கடவுள் பக்தி வந்து இந்த இளைஞர்களுக்கு குறைய காரணமே இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கண்காணித்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உண்மையில வந்து நாத்திகம் வந்து பரவாது, கடவுள் பக்தி மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து போனால் நிச்சயம் கடவுள் நாத்திகவாதிகளாக தான் மாறும். பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.